அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் ஒரே அமரில் இருந்து கொண்டே இந்த ஒரு திக்ரை ஓதினீங்கன்னா உங்கள் தேவை நிறைவேற ஒரு திக்ரு கொண்டு வந்திருக்கேன். சில பேருக்கு 1-2 நாட்களையும் சில பேருக்கு ஒரு வாரத்திலும் இந்த திக்ரு மூலமாக பலன் கிடைக்கும். பூரண நம்பிக்கையுடனும் இக்லாசுடனும் ஓதினீங்கன்னா பூர்ணமாக உங்கள் துவாவும் நிச்சயமாக உடனே அங்கீகரிப்பான் அல்லாஹ். வாழ்க்கையில் பல ஆசைகளும் பல தேவைகளும் மனசில் வைத்து வாழ்கிறது தான் நாம் எல்லோரும். அப்படிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் தாலாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதனால் அல்லாஹ் தாலா புகழற மாதிரி சில வார்த்தைகள் கேட்டு ஓதி துவா கேட்கும்போது நம்ம துவா உடனே கபுலாகும். எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் சில நேரம் வரும், எல்லாம் முடிஞ்சு போல தோணும், யாரும் நம்மை புரிஞ்சுக்க மாட்டாங்க, யாரும் நம்மளோட கஷ்டத்தை கேட்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம இதயம் என்ன சொல்லும் தெரியுமா? யா அல்லாஹ், யா அல்லாஹ் சொல்லும். இன்னொரு வார்த்தை இருக்குது, அது சொன்னால் அல்லாஹுவின் கருணை கதவு திறக்கும். அவன் கருணை எல்லாருக்கும், நீ நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவன் உனக்கு சாப்பாடு தருவான், அவன் உனக்கு உயிர் தருவான். இதுதான் யா அர்ஹமர் ராஹிமீன், இதான் அந்த திருநாமம். இது இன்னும் ஸ்பெஷல். அது உன்ன மாதிரி அழுகிற முஹ்மின்களுக்காக. நீ இரவில் அழுதிருக்கியா? யாருக்கும் தெரியாமல் தலை கீழே வச்சு யா அர்ஹமர் ராஹிமீன்னு சொன்னிருக்கியா? ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் முழுக்க கஷ்டம், கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நோய், அவன் யாரிடம் போகவில்லை. அவன் இரவில் மட்டும் ஒரே வார்த்தை யா அர்ஹமர் ராஹிமீன். சில நாட்களில் அவன் வாழ்க்கை மாறிடுச்சு. யா அர்ஹமர் ராஹிமீன் என்று ஓதுகிறாரோ அவரிடம் மலக்கு வந்து அல்லாஹு தாலா உங்கள் பக்கம் திரும்பி உள்ளான், உங்கள் தேவை எதுவோ இப்போது கேட்கலாம், அல்லாஹ் தாலா நிச்சயம் உங்கள் துவாவை நிறைவேற்றி தருவான் என்று கூறுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த அபு உமாமா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ் தாலா பதிவு செய்து இருக்கிறான். அந்த மாதிரி யா அர்ஹமர் ராஹிமீன் திக்ரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க துவாவில் உள்ளடக்கிய சூரா அஹ்ராஃப் 151வது ஆயத்தில் நம்ம பார்க்கலாம். சில மார்க்க அறிஞர்கள் யா அர்ஹமர் ராஹிமீன் திக்ரு 1000 தடவை தஹஜத் நேரத்தில் ஓதி துவா கேட்கும்போது அந்த துவா அல்லாஹு தாலா உடனே அங்கீகரிப்பான் பதிவு செய்திருக்கான். இன்னிலேருந்து எப்பெல்லாம் துவா கேட்குறோமோ அதுக்கு முன்னாடி 3 முறை இந்த திக்ரு ஓதி அப்புறம் துவா கேட்க முயற்சி பண்ணுங்க. அல்லாஹு தாலா புகழ்ந்ததுக்கு அப்புறம் துவா அங்கீகரிக்கப்படும், துவா நிச்சயம் ஏற்கப்படும். அல்லாஹு நம்ம தேவையை நிறைவேற்றி வைப்பான். யா அர்ஹமர் ராஹிமீன் என்று 100 தடவை தினமும் ஒரு முடிவு பண்ணி ஓதுங்க. கஷ்டம் இருக்கா சொல்லுங்க, கடன் இருக்கா சொல்லுங்க, உடம்பு சரியில்லையா சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லி இந்த துவாவை நீங்கள் தினமும் ஓதிட்டு வாங்க. நம்ம கஷ்ட நேரத்தில் யா அர்ஹமர் ராஹிமீன், ரஹ்மான் எல்லாருக்கும் கருணை காட்டுற அல்லாஹு, முஸ்லிம் காஃபிர் நல்லவன் கெட்டவன் எல்லாருக்கும் ரிஸ்க் தருவான், ரஹீம் விஸ்வாசிகளுக்கு சிறப்பு கருணை காட்டுகிறான், நமக்கு துவாவுக்கு பதில் தருவான், நம்ம கண்ணீரை வீணாக்க மாட்டான் அல்லாஹ். ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருந்தான், அவன் யாரிடம் போகவில்லை, அவன் சும்மா இருட்டில் அமர்ந்து ஒரே வார்த்தை தான் சொல்லி கொண்டிருந்தான், யா அல்லாஹ். சில நாட்கள் அவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. நீங்களும் ஓதுங்க, உங்கள் வாழ்க்கை மாறிடும். சிறிய துவாக்கள் யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, எங்களுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் சாந்தி கொடுப்பாயாக, கடன் பிரச்சனை தீர்த்தருவாயாக. நாங்கள் அழைத்தால் நீ பதில் தரும் ரப்பாக இருக்கிறாய். யாரெல்லாம் துவா சொல்கிறாரோ அவர்கள் துவாக்கள் அனைத்தும் கபுல் செய்வாயாக. எங்களுக்கும் துவா செய்யுங்க, உங்களுக்கும் நான் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.